ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரையும் என்னுடைய புது வீடியோவுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட பத்தனந்திட்டை மாவட்டத்தில் ஒரு எலிஃபென்ட் பார்க்கை தான் பார்க்க வந்திருக்கிறோம். கோனி எலிஃபென்ட் பார்க்கு. இங்கே வந்து யானைகள்லாம் வளர்க்குற ஒரு இடம். அங்கே வந்து நம்ம யானைகளெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். என்னுடைய பொண்ணு ரெபேக்கா, என்னுடைய பையன் லாபான், இது என்னோடய ஒய்ஃபு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கோனி எக்கோ டூரிசம், அதாவது எலிஃபென்ட் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவாங்க. உள்ளே வர நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக சூப்பராக செடியால் வெல்கம் சொல்லி மலையாளத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம நேராக டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதே வெளியே ஒரு போர்டில் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதி போட்டிருப்பாங்க. யார் இதை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்களோட அரசியல்வாதிகளோட பேரெல்லாம் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம நேராக உள்ளே போகிறோம். டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 50 ரூபா. வண்டி பார்க்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கிங் ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம கேமரா இருந்தால் கேமராவுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு நம்ம நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கூடு. இந்த கூட்டில் தான் யானைகளெல்லாம் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதாவது காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வர யானைகளை இங்கே கொண்டு வந்து ட்ரைனிங் பண்ணி நல்ல யானையாக மாற்றுறது தான் இந்த இடம். அதே மாதிரி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. இந்த போர்டுலேயும் இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம நேராக உள்ளே போகும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யானையை பிடிச்சவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுகள் உள்ளே வரும்போது தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில விஷயங்களை போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. யானைக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி யானை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யானைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. வாரத்தில் எல்லா நாளும் இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் திங்கக்கிழமை மட்டும் இங்கே லீவு. திங்கக்கிழமை யாரும் வந்துடாதுங்க. நீங்கள் இங்கே வரும்போது காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா யானையை குளிப்பாட்டுறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறது எல்லாமே காலையிலே வந்தால் பார்க்க முடியும். உள்ளே வரும்போது நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு வேண்டிய ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு காடுன்றதுனால வெயிலே அடிக்காது. பிள்ளைங்க நல்லா சூப்பராக சந்தோஷமாக விளையாடுவாங்க. இங்கே வந்தாலே உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டோட ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வெயிலே தெரியாது. அந்தளவுக்கு கூலிங்காக சூப்பராக இருக்குது. இந்த யானையை பார்க்கும்போது நம்ம எந்திரன் படத்தில் ரஜினி சார் செஞ்ச மாதிரி இருக்குது. பல இரும்பெல்லாம் வச்சு ஒரு யானை செஞ்சு வச்சுருக்கிறாங்க, குட்டி யானை. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தனந்திட்டை அப்படின்ற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு 11 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, பத்தனாபுரம். அந்த ஊர்லேருந்து இங்கே 18 கிலோமீட்டர் தான். இந்த இடத்த பார்க்குறதுக்கு நம்ம மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு குட்டி எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சுவெலாம் வச்சுருக்குறாங்க. அந்த எலிஃபெண்ட் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்தா ஆர்ட் ஒர்க்கு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம எலிஃபண்ட் மியூசியத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே ஒரு பெரிய யானையை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி யானையோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உள்ளே நிறையா காட்டுவாங்க டிஸ்பிளே பண்ணி. கண்டிப்பாக இதையும் பார்க்காம போயிடாதீங்க வர்றவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த செவுரு ஃபுல்லாக ஒரு பெரிய யானையோட ஒரு கூட்டம் யானையோட ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க. இந்த காட்சி எல்லாரையுமே அற்புதப்படுத்தும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமாக நான் யானையோட எலும்பு கூட பார்க்குறேன். வேறு லெவலுங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் யானை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண பொருட்கள். அதெல்லாம் இப்போவும் இந்த மாதிரி மியூசியத்தில் வச்சு நமக்கெல்லாம் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யானைகளை எப்படி காட்டிலேருந்து பிடிச்சாங்க அப்படின்ற ஒரு டெமோ தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1810 காலகட்டத்தில் காட்டில் இருக்கிற யானைகள்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதாவது காட்டு யானைகளை நல்ல யானையாக ட்ரைனிங் கொடுத்து கோயில் திருவிழாவுக்கு, கேரளாவில் உங்களுக்கு தெரியும் கோயில் திருவிழாவுக்கு வந்து யானைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி திருவிழாவுக்கு வேண்டி இங்கே இருக்கிற யானைகளெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி யாராவது ஏலத்தில் கூட இந்த யானையை வாங்குவாங்க. அப்படி யானைகளை பிடிச்சிட்டு வந்து நல்ல யானையாக ஆக்கி கொடுக்குற ஒரு இடமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரளாவில் வந்து யானையெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இப்போ போட்டாங்க. 1977 அந்த காலகட்டத்தில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே யானையெல்லாம் பிடிக்கிறது வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா காட்டில் போய் யானையை பிடிக்கக்கூடாதுல்ல. அப்புறம் இங்கே எப்படி யானைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் ஒத்தையாக தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற யானைகள் இருக்கும்ல, அம்மா விட்டுட்டு ஒத்தை யானையாக சுற்றுற யானைகள்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குட்டி யானை கூட்டம் திட்டி போகிற யானைகள், ஒரு கூட்டமாக யானைகள் போயிட்டுருக்கும், அதில் ஏதாவது ஒரு யானை மாதிரி வந்துடும், அந்த மாதிரி யானை. அதே மாதிரி அடிப்பட்ட யானைகளுக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு இப்போவும் அந்த மாதிரி தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே யானைகள்லாம் நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற யானைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த யானைகளுக்கு எல்லாமே ஒரு இடத்துல தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சோ அந்த யானைகள்லாம் இங்கே கொண்டு வந்து நல்ல யானையாக நம்ம முன்னாடி கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது குறைவுகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கேரளாவில் உங்களுக்கு 2 இனம் யானைகளை பார்க்க முடியும். ஒன்று காட்டு யானை, இன்னொன்று நாட்டு யானை. காட்டு யானை வந்து எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது. அதாவது கேரளாவில் வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, பாக்கி எல்லா மாவட்டத்திலையும் காட்டு யானைகள் இருக்குது. நாட்டு யானைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற யானைகள், கோயிலுக்கு வேண்டி வளர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி நாட்டு யானைகள் வந்து காசர்கோடு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, பாக்கி எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. உள்ளே உங்களுக்கு ஒரு கேண்டீன்லாம் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் இங்கே கிடைக்கும். நம்ம எங்கிட்டு போனாலும் இந்த மாதிரி யானைகளோட ஒரு உருவம் எங்கே பார்த்தாலும் செஞ்சு வச்சுருப்பாங்க. பல விதமாக இருக்கும்.
மூவிஸ் பேஸ்ட் ஆன் எலிஃபண்ட். யானைகள் இருக்கிற படங்களோட லிஸ்ட்டு தான் இங்கே ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யானையில் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம கடையிலலாம் போய் கிடைக்கும்ல அந்த மாதிரி யானைகள், வீட்டிலலாம் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன யானையிலேருந்து பெரிய யானை வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சிலப்போ கிடைக்குமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நெட் அடித்து நல்லா அழகான செடிகளெல்லாம் மேலே விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேரம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு 3D தியேட்டர் இருக்குது. அதை போய் பார்க்கணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம யானைகளை பார்க்குறதுக்கு வேண்டி வந்துட்டோம். வாவ், சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. எந்த பேர்? ஹாய், எவ்வளோ ஸ்தலம்? கும்பரா. ஹாய் வரா. தேங்க்யூ. இந்த பாப்பா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்தா. இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி யானைகளை பார்க்கலாம். நிறைய யானைலாம் கிடையாது, ஒரு 5-6 யானை தான் இருக்குது. இதெல்லாமே முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காட்டில் இருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதாவது யானைக்கு தேவையான எல்லாமே ஃபுட்டுலேருந்து மருந்துலேருந்து எல்லாமே கொடுத்து அவங்கள டெய்லி பிள்ளைகளை பார்த்த மாதிரி பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நிற்கின்னு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் போய் வீடியோ பண்ணியிருப்போம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லத்தில் நானும் எங்கள் பாப்பாவும் போய், பேர் வந்து காவேரி எலிஃபண்ட் பார்க்கு. அந்த லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். கொல்லம் போனீங்க அப்படின்னா அங்கே போய் பாருங்கள். யானை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், யானை சவாரி செய்யலாம். இங்கேயும் யானை சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியலை, இங்கே யாரும் சவாரி பண்ண மாதிரி தெரியல. யானை சவாரியெல்லாம் பண்ணலாம், அதுவும் பரவாயில்ல, ஓகே, நல்ல இடம்தான். நீங்களும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். யானையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம நேராக அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். அந்த ஊஞ்சலில் ஏறி எல்லோரும் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு அப்படியே பையன் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.